ஆசைக்கு இந்த மாரி இரும்பு கடாய் வாங்கிருவோம். ஆனா வந்து ஒரு சில டைம்ல சமைச்சுட்டு அப்படியே நம்ம மறந்து வச்சதுனால இந்த மாரி துருவாயிடும். சரி அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம், அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம்னு அப்படியே ஃபுல்லாவே இதுவாயிடும். இத எப்படி கிளீன் பண்ணி யூஸ் பண்ணலான்றத காட்டுறேன் வாங்க. இந்த மாரி இருக்கிறது இப்படி சேஞ்ச் ஆயிடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த கடாய எடுத்துட்டு நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா ஸ்க்ரப் வச்சு உள்ள வெளிய எல்லாமே தேய்ச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ துரு வர ஆரம்பிக்குது. நான் நல்லா கை வச்சுட்டு தேய்ச்சு நல்லா வந்துடும். நல்லா கழுவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் துணி வச்சுருக்கேன்ல இதே மாதிரி போட்டு நல்லா துணி வச்சு அப்படியே தொடச்சிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக துடைக்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ துரு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அதே சட்டியில் அப்படியே எண்ணெய் இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. எவ்வளோ நேரம் வதக்க முடியுமோ வதக்குங்க. ஆனால் வதக்கும் போது உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வெங்காயம் படுற மாதிரி வதக்குங்க. இப்போ பார்த்தீங்களா பாதி வந்து அதிலே கிளியர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அந்த வெங்காயத்தை வந்து சாப்பிடக்கூடாது, டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த கருப்பு எல்லாமே வந்து வெங்காயமே பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் அந்த துணி வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயை. எப்போவுமே இரும்பு கடாயில் சமைச்ச உடனே பாத்திரம் மாற்றிடுங்க. இல்லைன்னா அது சாப்பாடு வந்து கருப்பு கலரில் ஆகிடும். நான் ஒரு வாட்டி அனுபவிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இரும்பு கடாய் வந்து கழுவி முடிச்சுட்டு உடனே ஆயில் போட்டு ஒரு இதே மாதிரி துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.